Hi, hello and welcome to Universal CAD Service Tamil YouTube channel. Today topic is how to create this simple 3D model in CATIA Workbench. First, இதனோட drawing read பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. திரும்ப இந்த இடத்துல சைடு வியூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சைடு வியூ பாத்தீங்க அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல இருந்து வியூ பண்றாங்க அப்படின்னா இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன்ல இருந்து சைடு வியூ பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டைரக்ஷன்ல வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ரண்ட் வியூ பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு செக்ஷன் வியூ ஷோ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சைட் வியூ பொறுத்த வரைக்கும் சைட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த சிலிண்டர், ஸோ இந்த சிலிண்டர் நமக்கு கிளியரா தெரியும். ஸோ நமக்கு இந்த அவுட்டர்ல கூட இந்த பிக் சிலிண்டர் இதுவும் கிளியரா தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 60 mm அண்ட் 48 mm. 48 mmங்கிறது இந்த சிலிண்டர் அண்ட் 60 mmங்கிறது இந்த சிலிண்டரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் இங்க இருந்து பார்க்கும்போது இதோட திக்னஸ், ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு, பிளாஞ்ச் சப்போர்ட். இதோட டோட்டல் திக்னஸ், இந்த திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க 36. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கட் பண்ணியிருக்காங்க, இந்த கட் வந்து கொடுத்துருக்காங்க 8 mm. ஸோ அதுதான் இந்த வியூவில் ஷோ பண்ணியிருக்காங்க. தென் இந்த கேப், இந்த இதில் ஒரு சிலிண்டர் அட்டாச் ஆகிருக்கு. இந்த சிலிண்டர் வந்து ரெண்டு பக்கமும் 4 mm எக்ஸஸாக வந்துருக்குது வெளியில். இந்த ரிப்பில் இருந்து, ஸோ இந்த ரிப்பில் இருந்து எக்ஸஸாக ஒரு 4 mm ரெண்டு பக்கமும் இந்த சிலிண்டர் ஆட் ஆயிருக்குது. ஸோ அதை தான் இந்த வியூவில் ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வியூ எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட் ஃப்ரம் திஸ் சிலிண்டர், இந்த ஹைட் வந்து இதோட சென்டர்ல இருந்து இந்த ஹைட் எவ்வளோன்னு ஷோ பண்ணியிருக்காங்க. தென் இதோட ரேடியஸ் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. தென் ஃபைனலாக வந்து இதோட செக்ஷன் வியூ. செக்ஷன் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see தட் செக்ஷன். இந்த ஆப்ஜெக்ட்டை இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்டை ரெண்டு ஆஃபாக கட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் அங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட்டோட சிலிண்டர், இந்த சிலிண்டர் இருக்கு பாருங்களா, இந்த சிலிண்டரோட இந்த திக்னஸ், இந்த திக்னஸ் தான் பார்த்தீங்கன்னா 12 mm இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா இதோட வேரியேஷன், இந்த வேரியேஷன் வந்து இந்த இடத்துல எப்படி வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு எடுத்துக்கலாம் இந்த வியூ. தென் இந்த சிலிண்டர், இந்த சிலிண்டரோட இந்த இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த சிலிண்டர். ஓகேங்களா? இந்த சிலிண்டர் தான் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்டர்னலாக வந்து கட்டு வருது. இந்த கட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டயால வருது. ஓகேங்களா? ஒரு ரெண்டு பக்கமாக கவுண்டர் போர் வச்சு மிடில் வந்து ஒரு சிம்பிள் ஹோல் வர மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கட். இதை வந்து நம்ம பேக்கெட் கமெண்ட்லேயும் பண்ணலாம், இல்லை க்ரூ ரிவால்வ் கட்லேயும் பண்ணலாம். நம்ம வந்து க்ரூ கமெண்ட்ல எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிராயிங்கை எப்படி கேட்டியா யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கேட்டியா ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேட்டியா ஓப்பன், ஜஸ்ட் இங்கே போயிட்டு கேட்டியா ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மெக்கானிக்கல் டிசைனில் போயிட்டு ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு பார்ட் டிசைன். ஸோ யூ கேன் என்டர் எனி நேம். ஜஸ்ட் ஐ கிளிக் ஓகே. இப்போ பார்ட் மாடலிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்டர் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு சிலிண்டரை நீங்கள் சேர்த்து ஒரே டைமில் நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிவால்வ் கமெண்ட், அதாவது ஷாஃப்ட் கமெண்டில் பண்ணலாம். ஸோ இந்த வியூவை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கெட்ச் ட்ரா பண்ணீங்கன்னா ஷாஃப்ட் கமெண்டில் ஒரே டைமில் நீங்கள் இதை ட்ரா பண்ணலாம். இல்லை இது தனியாக ட்ரா பண்ணிட்டு இது தனியாக ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேட் கமெண்டில் பண்ணலாம். ஓகேவா? ரிவால்வ் கமெண்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிவால்வ் கமெண்டில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வியூவை தான் சூஸ் பண்ணணும். இந்த வியூங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் செக்ஷனல் வியூ தான். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் தட் ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? ஸோ இது டாப் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச், மேக் ஷுர் ஹரிசாண்டல் வெர்டிகல் டைரக்ஷன், கிளிக் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அவுட் சைட் ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல் வந்து அவுட் சைடில் இந்த பிளாஞ்ச் சப்போர்ட்டை விட்டுட்டு இந்த சிலிண்டரோட அவுட் சைட் ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஒன் சைடு ப்ரொஃபைல் தான் ட்ரா பண்ணணும். ஸோ ரிவால்வ் பண்ண போகிறதுனால ஜஸ்ட் ஒன் சைட் ப்ரொஃபைல் மட்டும் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐ கிரியேட் லைக் திஸ். ஸோ இந்த ஆக்சிஸை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ மேக் திஸ் லைன் இன்டு வெர்டிக்கல். ஜஸ்ட் செலக்ட் அண்ட் மேக் வெர்டிக்கல். இப்போ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 70 mm ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 70. ஜஸ்ட் டபுள் கிளிக் த வேல்யூ அண்ட் அப்ளை 70. அண்ட் இந்த டயாமீட்டர், ஸோ இந்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் இல்லை, பட் இங்கே கொடுத்துருக்காங்க 60 mm. ஓகேங்களா? 60 mmங்கிறது டோட்டல் டயா, பட் நம்ம ஒரு சைட் மட்டும் தான் ட்ரா பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம 30 தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்மால் டயா. ஸோ இந்த ஸ்மால் டயா பார்த்தீங்கன்னா 48 mm டயாமீட்டர். 48ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டயா, பட் நம்ம ஒரு சைடு மட்டும் ட்ரா பண்ணுறதுனால we need to give only 24. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதோட டெப்த், ஸோ இந்த டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா 12 mm. ஐ ஜஸ்ட் மேக் இட் இன்டு 12 mm. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஆஃப் த போர்ஷன் மட்டும் ட்ரா பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே போயிட்டு நம்ம ஷாஃப்ட் கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஷாஃப்ட் கமெண்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்கெட்ச் வந்து இங்கே செலக்ட் ஆகும். இங்கே வந்து ரொட்டேஷன், ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் செகண்ட் லிமிட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லிமிட்லேயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிள்லேயே 360 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆயிரும்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம வந்து ரெண்டு டைரக்ஷனில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு டைரக்ஷன் கொடுக்கலாம். பட் ரைட் நவ் ஒரே ஒரு டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆங்கிளில் மட்டும் நம்ம 360 டிகிரி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த ஆக்சிஸ்ங்கிறது ரொட்டேஷன் ஆக்சிஸ். இப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆக போகுது. இந்த ஸ்கெட்ச் வந்து கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகும்போது இந்த ஸ்கெட்சில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லைன் வந்து ஃபிக்ஸட் லைனாக இருக்கும். அந்த லைனை பேஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ஃபுல்லாக அப்படி சுற்றி ரொட்டேட் ஆகணுங்கிறதுனால ஐ ஜஸ்ட் மேக் திஸ் லைன் இஸ் மை ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை ஆக்சிஸ் லைன். ஒன்ஸ் கொடுத்தோன்னே ஜஸ்ட் செக் த ப்ரிவியூ. ஸோ யூ கேன் கெட் த கம்ப்ளீட் ரிசல்ட்.
ஸோ 360 டிகிரி ஆங்கிள் இருக்கிறனால ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் 10 டிகிரி மட்டும் வச்சுட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன். 10 டிகிரி கொடுத்தீங்கன்னா ஒன்லி 10 டிகிரிக்கு மட்டும் தான் கிரியேட் ஆகும். யூ கேன் செக் த ஆங்கிள் ஹியர். ஸோ அதே மாதிரி நீங்கள் செகண்ட் லிமிட்லேயே நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் இந்த கேஸில் இது தேவையில்லை. ஸோ இந்த கேஸில் ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் போதும். 360 கொடுத்துட்டு செக் த ப்ரிவியூ. ஆக்சிஸ் லைன் வந்து நீங்கள் எந்த லைன் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த கேஸில் இந்த ஸ்கெட்சோட இந்த பாட்டம் லைனான ஆக்சிஸ் லைனாக எடுத்துக்கிறேன். பட் நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து தப்பாக ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த கேஸில் நமக்கு இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ, கிளிக் ஓகே. இப்போ இதை நீங்கள் பேட் கமெண்ட்லேயும் பண்ணியிருக்கலாம். பேட் கமெண்ட்ல பண்ணிங்கன்னா இதை தனியாக நீங்கள் பேட் பண்ணியிருக்கணும், இதை தனியாக பேட் பண்ணியிருக்கணும். போத் ஆர் சேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அட்டாச்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் நமக்கு இந்த வியூவில் தெரியுதுல, இதான் நம்மளோட ஃப்ரண்ட் வியூ. இதுவுமே ஃப்ரண்ட் வியூ தான். இது வந்து செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ, இது நார்மல் ஃப்ரண்ட் வியூ. ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா இதோட திக்னஸ், சைடு வியூ. ஸோ எப்போவுமே திக்னஸ் இருக்க டேரக்ஷனை நம்ம ட்ரா பண்ணக்கூடாது. ப்ரொஃபைல் தெரியுற இதுதான் ப்ரொஃபைல். ஸோ இது ப்ரொஃபைல், இது திக்னஸ். ஸோ திக்னஸை நம்ம ட்ரா பண்ணக்கூடாது, ப்ரொஃபைல் தான் ட்ரா பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் வியூவை யூஸ் பண்ணி நம்ம இதை ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஐம் அகைன் யூசிங் த ஃப்ரண்ட் பிளைன் அண்ட் பொசிஷன் ஸ்கெட்ச். ஹரிசாண்டல் வெர்டிகல் நார்மலாக வச்சுட்டு ஜஸ்ட் இதே மாதிரி இந்த வியூவை நமக்கு கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி தான் இந்த வியூ ஓரியன்டேஷன் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதில் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். டயாமீட்டர் ஆஃப் 20 mm. ஐ கிரியேட் ஒன் சர்க்கிள் அண்ட் அப்ளை த டைமென்ஷன் ஆஃப் 20 mm டயாமீட்டர். ஸோ ரேடியஸ் வந்து 10 கொடுக்கணும். டயாமீட்டர் மாற்றினீங்க அப்படின்னா யூ நீட் டு என்டர் 20 mm டயாமீட்டர் அண்ட் த ஹைட் திஸ் சென்டர் பாயிண்ட் டு திஸ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு 56. ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இது வந்து எப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் செக் ஹியர் இன் திஸ் வியூ. ஓகேவா? இன் திஸ் வியூ யூ கேன் செக் ஹியர் இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த எட்ஜுக்கும் நாட் தி சென்டர் பாயிண்ட், திஸ் எட்ஜு, இந்த எட்ஜுக்கும் இந்த சர்க்கிளோட அவுட்டர் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 18. ஓகேங்களா? இந்த 18 mm பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் கொடுத்துருப்பாங்க 18 mm. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கேருந்து கிரியேட் ஒன் ஸ்ட்ரைட் லைன். அட் த சேம் டைம் ஜஸ்ட் செலக்ட் த லைன். லைன் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகலை, இதை வந்து வெர்டிகல் அப்ளை பண்ணி கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. தென் அகெயின் ஐ கிரியேட் ஒன் லைன் ஹியர், ஆங்கிள் லைன். இந்த ஆங்கிள் லைன் வந்து டேஞ்சன்ட் பண்ணணும். ஜஸ்ட் செலக்ட் திஸ் லைன் அண்ட் திஸ் சர்க்கிள், கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் டயலாக் பாக்ஸ், டேஞ்சன்சி. ஸோ டேஞ்சன்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது எப்படி அலைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ வி நீட் டு கிரியேட் ஒன் லைன் ஹியர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த லைனுக்கு நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த லைன் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னா இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டரோட அவுட்டர் எட்ஜில் அலைன் பண்ணணும். ஜஸ்ட் செலக்ட் திஸ் டூ அண்ட் மேக் இட் கோஇன்சிடென்ட். இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஹியர் யூ கேன் சி இந்த லைனுக்கு வந்து நம்ம டைமென்ஷன் கொடுத்து அலைன் பண்ணணும். ஸோ இந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். இஃப் த டைமென்ஷன் இஸ் நாட் கிவன் we can align. ஓகேவா? ஸோ we can align இந்த டயாமீட்டர் இருக்குல்ல 60, இந்த டயாமீட்டருக்கு நம்ம இதை அலைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேக் திஸ் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் குயிக் ட்ரீமில் போயிட்டு ஜஸ்ட் ரிமூவ் திஸ் அண்ட் அப்ளை த டைமென்ஷன், செலக்ட் தி சென்டர் டு திஸ் பாயிண்ட். ஸோ டோட்டலாக டயாமீட்டர் 60ங்கிறனால ஐ ஜஸ்ட் என்டர் 30 mm ஹியர். ஸோ என்டர் 30 mm. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இந்த லைனை வந்து இதை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெப்த் வந்து நாட் ரியலி இம்பார்ட்டன்ட். இந்த சிலிண்டருக்கு கீழே வரைக்கும் இது வந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி வரைஞ்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இது உள்ள மெர்ஜ் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் கீழே டவுன் பண்ணி வச்சு ட்ராப் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் கனெக்ட் லைக் திஸ். யூ கேன் கிரியேட் கோஇன்சிடென்ட் லைக் திஸ். இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சென்டர் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் இன்டர்னலாக இந்த போர் கட் பண்ணல. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை பண்ணதுக்கப்புறமா இப்போ இதே நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஒன் ஆல்சோ அண்ட் எக்ஸிட். ஒன்ஸ் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறமா இதோட பேட். ஸோ இதோட பேட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இது வந்து 36 கொடுத்துருக்காங்க. 36 வந்து இந்த சிலிண்டர் வந்து ரெண்டு பக்கமாக 4 mm 4 mm ப்ரொஜெக்ட் ஆகுது. இந்த சிலிண்டரோட 8 mm, அப்போ இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 8 mm மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 28 தான் வரும். ஓகேங்களா? ஸோ பேட் கமெண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஸ்கெட்ச். 28 வந்து இப்போ ஒரு டைரக்ஷனில் போகுது. ஸோ இஃப் அப்ளை 28 இது ஒரு டைரக்ஷனில் தான் கிரியேட் ஆகும். பட் நமக்கு ரெண்டு டைரக்ஷன் வேணும். ஸோ ஐ யூஸ் மிரர் எக்ஸ்டெண்ட். மிரர் எக்ஸ்டெண்டில் போயிட்டு ஐ ஜஸ்ட் கிவ் 14 mm. 14 mm கொடுக்கும்போது ரெண்டு பக்கமும் 28, ரெண்டு பக்கமும் 14 14 டோட்டலாக 28. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இதை நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு கட்டு கிரியேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியில் வருது. இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியில் உங்களுக்கு ஒரு 4 mm, இது இந்த பக்கமாக 4 mm வரணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
we can use the front plane again. நீங்கள் இந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணலாம். பட் நான் வந்து ஃப்ரண்ட் பிளேனே யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஓகே தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் இந்த ஃப்ரண்ட் பிளேனே யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த சர்க்கிள் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஐ செலக்ட் திஸ் டூ சர்க்கிள் அண்ட் மேக் இட் இன்டு கோஇன்சிடென்ட் கான்சென்ட்ரிசிட்டி. ஸோ சென்டர் பாயிண்ட்டும் அலைன் ஆகும். சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்லி இதில் அட்டாச் ஆகிடும். ஸோ நம்ம டைமென்ஷன் கொடுக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் மிடில் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 36. ஸோ 36 நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு அப்ளை 18 mm மிரர் எக்ஸ்டெண்ட். ரெண்டு பக்கமும் 4 எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ டோட்டலாக 18 mmங்கிறது 18, 18, 36. ஓகே, கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த ப்ரொஃபைல் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு கட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஹோல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்காக எகைன் ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் சர்க்கிள். சர்க்கிளோட கான்சென்ட்ரிசிட்டி மட்டும் தான் அலைன் பண்ண போகிறோம். கோஇன்சிடென்ட் பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டே செலக்ட் பண்ணி கான்சென்ட்ரிசிட்டி பண்ணிவிட்டு ஸோ இதோட டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ டயாமீட்டர் வந்து இந்த கொடுத்துருக்காங்க, இந்த வியூவில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் ஆக்சுவலி டயாமீட்டர் இந்த வியூவில் தான் இருக்கணும். ஸோ டயாமீட்டர் நாட் கிவன். ஸோ ஐ எம் டேக்கிங் இஸ் 10 mm டயாமீட்டர். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ட்ராயிங்ஸில் மிஸ் ஆகும். நோ இஷ்யூ. ஜஸ்ட் கோ டு பேக்கெட் கமெண்ட். ஸோ பேக்கெட் போய்ட்டு ஜஸ்ட் செலக்ட் அண்ட் அப் டு லாஸ்ட் இது வரைக்கும் வரணும். யூ கேன் கண்ட்ரோல் த டைமென்ஷன். நீங்கள் இந்த மாதிரி டைமென்ஷன் கொடுத்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா அப் டு லாஸ்ட், அப் டு நெக்ஸ்ட் யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கட்டு. இந்த இடத்துல ஒரு கட்டு வருது. இந்த கட்டு வந்து எந்த வியூவில் விசிபிளாக தெரியுது அப்படின்னா இந்த வியூவில் தான் தெரியும். ஸோ இந்த வியூவில் தான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க கட்டை. ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் கட் ஆன் திஸ் சைடு வியூ. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் சைட் வியூ, இந்த சைட் பென் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த ரெக்டாங்கிள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த வியூ வச்ச உடனே இங்கே இருக்கிற மாதிரி இங்கே நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம கரெக்டாக வரைஞ்சிருக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் தப்பாக வரைஞ்சிங்கன்னா அது வேறு மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். ஓகேவா? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் ரெக்டாங்கிள் ஹியர். அண்ட் இந்த டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 8 mm. ஸோ இந்த 8 mm பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜின்லேருந்து ரெண்டு பக்கமே ஈக்குவலாக வரணும். ஸோ ரெண்டு பக்கமே ஈக்குவலாக வரணும், 4 ஸோ ஜஸ்ட் ஐ செலக்ட் திஸ் டூ லைன் அண்ட் திஸ் ஆக்சிஸ் அண்ட் மேக் இட் இன்டு சிமெட்ரி. சிமெட்ரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹைட்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த சாலிடை தாண்டி இது வெளியில் வந்தால் போதும். அதனால் இந்த ஹைட் வந்து நீங்கள் எந்த ஹைட் வேணாலும் வச்சுக்கலாம். நோ இஷ்யூ. யூ கேன் அப்ளை எனி ஹைட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். பட் இந்த பாட்டம் ஹைட் இஸ் இம்பார்ட்டன்ட். பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஹைட் வந்து எவ்வளோ தூரம் வருதுங்கிறத we need to define. So we need to define this height, this center to this bottom. So இந்த வியூவில் கொடுக்கல. இந்த டெப்த் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் ஷோ பண்ணல. பட் இந்த ஃப்ரண்ட் வியூவில் காமிச்சிருக்காங்க. இந்த சென்டர்லேருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16 mm மார்க் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ 16 mm மீன்ஸ் திஸ் பேஸ் டு திஸ் சென்டர். ஓகே, திஸ் ஒன் இஸ் 16. ஸோ இதுதான் வந்து கான்சிடர். ஸோ டைமென்ஷன் வந்து நம்ம எல்லா வியூவும் ரெஃபர் பண்ணி தான் எடுக்கணும். ஒரு வியூவில் மட்டும் நமக்கு இருக்காது. ஸோ இந்த ஹைட் நமக்கு நாட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் எக்ஸிட். ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா யூ கேன் சி ஐம் கோயிங் டு யூஸ் த பேக்கெட் கமெண்ட் ஹியர். ஸோ பேக்கெட்டில் போய்ட்டு ஸோ அப் டு லாஸ்ட் வச்சிங்கன்னா அப்படியே கிரியேட் ஆயிரும். ஸோ டைமென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா யூ நீட் டு ரிவர்ஸ் அண்ட் யூ நீட் டு கிவ் த வேல்யூ லைக் திஸ். ஸோ அப் டு லெஃப்ட் ஆர் அப் டு லாஸ்ட் எது மேட்சிங் ஆகுதோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு லாஸ்ட். நவ் யூ கேன் சி திஸ் ப்ரொஃபைல் இஸ் கிரியேட்டட். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்னல் கட் இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பேக்கெட் கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இதை தனியாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணணும். உங்களுக்கு 3 ஸ்டெப் வரும். சிங்கிள் ஸ்டெப்பில் அந்த மாதிரி நம்ம எப்படி கட் பண்ணுறது? இது எல்லாமே டயாமீட்டர் கட். இட்ஸ் நாட் ஏ ரெக்டாங்கிள் கட். ஸோ டயாமீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து டயாமீட்டரில் ஷோ பண்ணியிருப்பாங்க. டயாமீட்டர் 32, டயாமீட்டர் 18, டயாமீட்டர் 32 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து சிலிண்ட்ரிக்கல் கட். எப்போவுமே சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல்ஸ் வந்தது அப்படின்னா we can யூஸ் பெட்டர் ஷாஃப்ட் ஆர் குரூவ். மெட்டீரியல் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஷாஃப்ட் கமெண்ட், மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும்னா குரூவ் கமெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியல் ஆட் பண்ணோம் இந்த ஷாஃப்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம குரூவ் கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் செக்ஷனல் வியூ. அதனால் நம்ம வந்து ஃப்ரண்ட் பிளேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணி ஷோ பண்ணியிருக்காங்கல்ல, இதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது இந்த கட் செக்ஷன் தெரியணும் அப்படின்னா ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது இது நார்மல் வியூவில் இருக்குது. இது நார்மல் வியூவில் தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இதை கட் பண்ணி நம்ம ஸ்கெச்சிங் பிளேன் மிடில் இருக்குதுல்ல, இந்த பிளேனை யூஸ் பண்ணி இது கட் பண்ணால் எப்படி தெரியுமோ அதே மாதிரி நீங்கள் வச்சு ட்ரா பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். விசுவலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த விசுவலைசேஷன் டூல் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல விசுவலைசேஷன் இருக்கும். இதை இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், கட் பார்ட் பை ஸ்கெட்ச் பிளேன். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கெட்ச் பிளேனை யூஸ் பண்ணி அந்த பார்ட் அந்த இடத்துல கட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குதா? ஸோ இந்த இடத்துல எல்லாமே ஹேட்சிங் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேட்சிங் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல மெட்டீரியல் இல்லை, கேப். யூ கேன் சி தெர் இஸ் நோ மெட்டீரியல். அதனால் அது வந்து ஒயிட் கலரில் தெரியுது. இந்த இடத்துல டார்க்காக தெரியல, இதெல்லாம் ஹேட்சிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா மட்டும் நம்ம என்ன ரிமூவ் பண்ணால் இதுவுமே நமக்கு காலவாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம குரூப் பண்ணுறோம், ரிவால்வ் கட் பண்ணுறதுனால ஒரு சைடு ப்ரொஃபைல் மட்டும் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் கிரியேட் த ப்ரொஃபைல் லைக் திஸ். கிரியேட் த ஒன் சைட் ப்ரொஃபைல், டோன்ட் கிரியேட் ஃபுல் ப்ரொஃபைல். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இதை ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் செலக்ட் திஸ் லைன் அண்ட் திஸ் எட்ஜ் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹைட்டை வந்து
யூ கேன் அப்ளை த கோஇன்சிடென்ட். அண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 32 ஃப்ரம் டோட்டல் 32. நம்ம ஒரு பக்கம் மட்டும் ட்ரா பண்ணுறதுனால 16. தென் இந்த டெப்த், ஸோ இந்த டெப்த் பார்த்தீங்கன்னா டோட்டல் 18. ஸோ ஒன் சைட் ட்ரா பண்ணுறதுனால இட்ஸ் 9. அண்ட் இந்த ஹோலோட டெப்த் கொடுத்துருக்காங்க 16 mm. ஸோ இட் இஸ் 16 mm டெப்த். ஓகே, 16 mm. அண்ட் திஸ் டெப்த் 38. ஹியர் யூ கேன் செக் 38. ஸோ இந்த டெப்த் பார்த்தீங்கன்னா 38. ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன் கொடுத்து கன்ஸ்டன்ட் பண்ணியிருந்தா ஜஸ்ட் கிவ் த வேல்யூ 38. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ எக்ஸிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு அப்ளை தட் குரூப் ஃபார் மெட்டீரியல் ரிமூவல். ஸோ குரூப் கமெண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் 360 டிகிரி சேஞ்ச் பண்ண போகிறதுல ஏன்னா கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு வரப்போகுது. ஸோ ப்ரொஃபைலில் போய்ட்டு இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃபரன்ஸில் வந்து ஆக்சிஸ் வந்து இதுதான் நமக்கு ஃபிக்ஸட் லைன். இந்த லைனை பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் இருக்க ப்ரொஃபைல் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆக போகுது. ஓகேவா? இப்போ இஃப் யூ அப்ளை 10 டிகிரி, யூ கேன் see only it is rotate 10 degree. ஸோ இந்த லைன் நமக்கு ஃபிக்ஸட், இந்த பாட்டமில் கூட இந்த லைன் ஃபிக்ஸட். அண்ட் யூ கேன் see that நம்ம எவ்வளோ டிகிரி கொடுக்குறோமோ அந்த டிகிரிக்கு இது கிரியேட் ஆகும். ஜஸ்ட் ஐ அப்ளை 360 டிகிரி ஹியர் அண்ட் கிளிக் ஓகே. யூ கேன் கெட் த ரிசல்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் எல்லாமே ஃபில்லட் அப்ளை பண்ணியிருக்காங்க. யூ கேன் see 2 mm ஃபில்லட். இந்த பிளண்ட் கமெண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் எட்ஜஸ், இந்த எட்ஜி அண்ட் இந்த எட்ஜி. ஸோ ஆல் these edges, select all these edges. 12 mm, sorry 2 mm. You can change the value 2 mm, preview and click OK. The same time இந்த எட்ஜ்லையும் ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. This one 3 mm. Just click OK and make it into isometric view. If you want to apply color, you can select the part body. So you can see the part which is here. You can edit anytime. நீங்கள் என்ன எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி மாடல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் ப்ராப்பர்ட்டி. யூ கேன் என்டர் எனி நேம் இன் ஃபியூச்சர் ப்ராப்பர்ட்டி. கிராஃபிக்கல் ப்ராப்பர்ட்டியில் யூ கேன் அப்ளை எனி கலர் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ யூ கேன் அப்ளை மோர் கலர். ஸோ மோர் கலர் ஆப்ஷன் யூ கேன் கோ வித் அப்ளை சம் கலர் ரிலேட்டட் டு திஸ். சப்போஸ் ஃபேஸுக்கு நீங்கள் கலர் பண்ணுறீங்க, இண்டிவிஜுவல் ஃபேஸ்க்கு கலர் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் த ஃபேஸஸ். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஃபேஸஸ்க்கு கலர் பண்ணும்போது ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூ கேன் சேஞ்ச் த கலர் ஃபார் திஸ் ஃபேஸஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நம்ம நிறைய அப்டேட் பண்ண போகிறோம், நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் இதுக்கப்புறம் நிறைய அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அண்டில் தென் பை. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.